அஸ்ஸலாமு அலைக்கும். மினிமலிசன்றது பொருட்கள கம்மியா வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய வீடியோல பார்த்துருப்போம். அதனால எவ்வளோ யூசேஜ் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஆனா, இந்த பொருட்கள மட்டும் மினிமலிசம் அப்ளை பண்ணாம, வேறு என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மினிமலிசத்த யூஸ் பண்ணிக்கலான்றத கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அதில ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா, இப்ப எல்லாரும் ரொம்ப அடிக்ட்டா இருக்கிற இந்த ஃபோன் யூசேஜ தான். ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டியில் ஒர்க் ஆகாத விஷயத்த நான் சொல்ல போகிறதில்ல. ஃபோனால் தான் நான் இப்போ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டும் இருக்கேன். இப்போ நான் சம்பாதிக்கவும் செய்கிறேன் அப்படின்னா அது ஃபோன்னால தான். ஆனால் அந்த ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறோம், எந்த டைமில் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ டைம் யூஸ் பண்ணுறோன்றத நம்மளோட அந்த கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அந்த கட்டுப்பாடு அதாவது அந்த மினிமலை தாண்டும் போது தான் அதோட ஆபத்து நம்மளுக்கு தெரியும். நான் ஃபோனை எப்படி கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணுறேன். அதை மட்டும் கடகடன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பசங்களோட பேசும்போது ஃபோனை பார்த்துட்டே அவங்க கூட பேசக்கூடாது. அவங்கள தூங்க வைக்கும் போது கண்டிப்பாக ஃபோனை கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக ஃபோனை எடுக்கக்கூடாது அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணேன். டிவி பார்க்கும்போது ஃபோனையும் சேர்த்து பார்க்கக்கூடாது அப்படின்னு. அப்படியே இந்த பழக்கங்கள் அப்படியே எனக்கு ஸ்ட்ரிக்டாக நான் ஃபாலோ பண்ணேன். இது இப்படி தான், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் அப்படியே ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டேன். இதே தான் என் ஹஸ்பண்டுக்கும் சொல்கிறேன். அவங்களும் இப்போ அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதனால பசங்க கூட டைரெக்டாக பேசுகிற அந்த அட்ராக்டிவ், அந்த கண்ணோடு கண்ணு பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவ் வரும். அது வேறு எதுலேயும் கிடைக்காது. நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே மொபைல் அடிக்ஷனை பற்றி பேசும்போது. அந்த மாதிரி இந்த சாப்பிடும்போது கணக்கு இல்லாமல் சாப்பிட்றது, நம்ம சாப்பிட்ட திருப்தி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஃபோனை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்போ அவாய்ட் பண்ணிவிட்டு நான் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. ரொம்ப திருப்தியாக நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோன்றிருக்கு. அதே மாதிரி நைட்டு தூங்கும் போதும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10:30 மணி வரைக்கும் ஃபோன் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன தூக்கமே வரலைனாலும் ஃபோன் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன். அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு மினிமல் விஷயம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உறவுகள்கிட்ட நம்ம பேசுகிறது, உறவுகள்கிட்ட பழகுறது. உறவுகள்கிட்ட ரொம்ப பேணணும். உறவுகளை அப்படியே ஆதரிக்கணும். அப்போ தான் நம்ம நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெற்றவங்க எல்லாருமே நம்மளை சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க, பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உறவுகள்னாலே நிறைய நம்மளுக்குள்ள உறவுகளில் சண்டைகளாக இருக்கட்டும், நிறைய மனக்குழப்பங்கள் உடல் அளவில் மனதளவில் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி உறவுகளை மினிமலாக வச்சுக்கலாம். அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். நம்ம நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தவறான உறவுகள்கிட்டையும் நம்ம நிறைய அவங்கள கவனிக்கிறதுல, அவங்கள கேர் பண்ணுறதுல கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னா, அந்த மினிமலை தாண்டணும் அப்படின்னா நம்மளுக்கு தான் பாதிப்பு. அதனால் எந்த ஒரு நல்லதும் நம்மளுக்கு நடக்க போகிறதில்ல. அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும். 3வது மினிமலில் நான் அப்ளை பண்ணது பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்கும் நம்ம எஸ் சொல்லியிருப்போம். நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தாலும், நம்மளால் செய்ய முடியாத ஒரு விஷயங்களாக இருந்தாலும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான ஒரு விஷயங்களாக இருந்தாலும், மற்றவங்க மனசு கஷ்டப்படுன்ற காரணங்களாலேயும், மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்ற காரணங்களாலேயும், நம்மளை தப்பாக யாரும் எடுத்துக்கக்கூடாது, எல்லார்ட்டையும் நல்ல பேர் எடுக்கணுன்ற காரணங்களாலேயும் எல்லா விஷயத்துக்குமே எஸ் சொல்லியிருப்போம். நானும் இந்த தப்பை ரொம்ப பெருசாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் தேவையில்லாத விஷயங்கள், எனக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு நோ சொன்னதுக்கு பின்னாடி என் லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ ரிலாக்ஸாக சூப்பராக இருக்குது. இதில் எல்லாத்துக்கும் எஸ் சொன்னாலும் தப்பு தான், எல்லாத்துக்கும் நோ சொன்னாலும் தப்பு தான். நம்ம செய்கிறது கரெக்டு, நம்ம செய்கிறது யாருக்கும் பாதிக்காது, நம்மளுக்கு நல்லது, நம்ம ஃபேமிலிக்கு இதுதான் நல்லது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, யார் மனசு நோகும், நம்ம நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கில்ட்டியும் இல்லாமல் நோ சொல்லிடுங்க. ஃபஸ்ட் டைமாக நோ சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது, அந்த ஃபங்க்ஷனில் யாரையுமே நம்மளுக்கு பிடிக்காது, நம்ம வர்றது பிடிக்கல அப்படின்னா, எனக்கு வர்றது பிடிக்கல அப்படின்ட்டு சொல்கிறது கூட இப்போ நம்மளுக்கு முடியாத சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் நோ சொல்லும்போது நான் வரமாட்டேன், எனக்கு அந்த இடத்துல மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம நோ சொல்லி பழகிட்டோம் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு பிடிக்காது, நம்மளை அவங்க புரிஞ்சுக்கிருவாங்க, இது அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்குமே நோ சொல்லும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதோட பலன் பல விதமாக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற விஷயத்த எஸ் சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் அதுக்கு நோ சொல்லி பழகுங்க. இந்த எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறதுல கொஞ்சம் மினிமலாக வச்சுக்கணும். நம்மளுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும், அதுக்கு மட்டும் எஸ் சொல்லுங்கன்றதை தான் சொல்கிறேன். இதுலேயும் நம்ம மினிமலாக அப்ளை பண்ணுங்கன்னு. 4வதாக பார்த்தீங்கன்னா கிளீனிங்.
கிளீனிங்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டீக்ளட்டரிங் பண்ணி குறைவான பொருளை வச்சுக்கும் போது, அளவான தேவையுள்ள பொருட்களை வச்சுக்கும் போது கிளீனிங் வேலை பெருசாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப வந்து நோண்டி நோண்டி அதை வந்து ரொம்ப ஆராய்ஞ்சு க்ளீன் பண்ணாமல் ஓரளவுக்கு அந்த க்ளீனிங்கை மினிமலாக வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு தொடச்சா போதும். ஓரளவுக்கு எதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு இருக்குது. இந்த இப்போ ஃபேனை வந்து 4, 5 தடவை துடைக்கணும்னு தேவையில்ல. அது டஸ்ட்டு போகிற அளவுக்கு தொடச்சாலே போதும். அதே இந்த டைனிங் டேபிள்னால் நல்லா வந்து துடைக்கணும். ஏன்னா அது சாப்பிட்ற இடம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா இடம். அந்த மாதிரி வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ளீன் பண்ணால் போதும். அதை கொஞ்சம் மினிமலாக வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் கால் துடைக்கிற மேட்டை வந்து 4, 5 தடவை வந்து அவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணி வந்து அதை வந்து துவைக்கிறதுக்கு எப்படி துவைக்கணும்னு காமிக்கிறாங்க. அது 1 மில்லியன் வியூஸும் போயிருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு அதை துவைக்கணும்னு அவசியம் இல்லை. அது க்ளீனாக இருக்கணும். அதுக்குன்னு இவ்வளோ தண்ணியை வேஸ்ட் பண்ணி, இவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணி, உடம்ப வருத்தி அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான விஷயம் இல்லை அந்த மேட்டு. ரொம்ப பழசாயிடுச்சு, ரொம்ப அது வந்து அழுக்காயிடுச்சுன்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது மாற்றுங்க. ஏன்னா அது அந்தளவுக்கு காஸ்ட்லியான விஷயம் இல்லை இல்லையா? அதனால் சொல்கிறேன். குக்கிங்கை பற்றி பார்க்க போகிறோம். குக்கிங்கில் மினிமலாக எப்படி பண்ணணும், எப்படி மீல் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இருந்தாலும் இதை மினிமலிசம் வந்து இந்த குக்கிங்கில் அப்ளை பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அந்த குக்கிங்கில் தான் பெரும்பாலும் ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு வேலை இருக்கிறது. அதை ரொம்ப மினிமலாக ரொம்ப அதிகமான மசாலா யூஸ் பண்ணாமல் குறைவான மசாலா யூஸ் பண்ணி குயிக்காக 4, 5 பொரியல் அப்படி வைக்காமல் ஒரு பொரியலை வச்சு நிறைய வதக்கி அரைச்சி அந்த ப்ராசஸ் அந்த சமையல் ப்ராசஸை பெருசாக வைக்காமல் டக்குன்னு ஒரு பருப்பு எடுத்தோமா அதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு விசில் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து காய்கறி எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொதிக்க வச்சு சாம்பார் தூள் உப்பு போட்டு குயிக்காக அந்த வேக வச்சுருந்த அந்த பருப்பை கொட்டி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாளிச்சோம்னா சாம்பார் முடிஞ்சிருச்சு. இதுக்காக வதக்கி அரைச்சி பெரிய ப்ராசஸ் பண்ணி அப்போ தான் வந்து சாம்பார் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் இல்லை. எங்கள் அம்மாவில் வெறும் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு வைப்பாங்க. மஞ்சள் பெருங்காயம் உப்பு மட்டும் அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ வந்து இந்த கடையிலே கிடைக்குது இல்லையா சாம்பார் தூள், அதை மட்டும் நான் போட்டு நான் சக்தி மசாலா போட்டு செய்வேன். அது ரொம்ப ருசியாக இருக்கும். இருக்கிற காய்கறியெல்லாம் போட்டு அதில் ப்ரோட்டீன் ஃபைபர் 2மே இருக்குது சாம்பாரில். ஆனால் வந்து சாம்பாரை வந்து பெரிய விஷயமா வந்து அதை வந்து எடுத்துக்கிற வேண்டாம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குக்கிங்கை வந்து மாற்றிக்கிறணும். இப்போ மற்ற வீடியோக்கள்லாம் பார்த்தா நிறைய ரெசிபி இருக்கும். அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. வீடியோக்காக அவங்க பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நம்ம பண்ண வேணாம். நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி குக்கிங்கை வந்து மினிமலாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம எப்படி பிளான் பண்ணணும் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சமைங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமாக சமைக்காமல் ஃபேமிலியில் எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி குக்கிங்கை வந்து மாற்றி பாருங்கள். ரொம்ப மினிமலாக குயிக்காக வந்து சமையலில் வேலை முடிஞ்சாலே நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கான டைம் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.